அதிபர் தேர்தல் காற்றில் பறக்கும் தமிழர்களின் மானம். இலங்கையில் அதிபர் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது. இந்த தேர்தலில் அதிக அளவு வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் தேர்தல் செலவுகளும் தேவையற்ற சுமைகளும் ஏற்படுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்குது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து போட்டியிடும் வேட்பாளர்கள் 50,000 இலங்கை ரூபாய் வைப்பு தொகையாகும். சுயேட்சை அல்லது பிற அரசியல் கட்சிகளிலிருந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 75,000 இலங்கை ரூபாய் பாதுகாப்பு வைப்பு தொகையாக கொடுக்கணும். இந்திய நாணய மதிப்பின்படி இலங்கையின் நாணய மதிப்பு 3.5 மடங்கு அதிகம். அதாவது இந்தியாவில் 1 ரூபாய் அப்படிங்கிறது இலங்கையில் 3 ரூபாய் 58 காசுகளாகும். முதல்ல 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் அதிபர் தேர்தலில் 6 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. அப்புறம் 1988ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் 3 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டாங்க. 1994ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 2 சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்கினாங்க. 1999 மற்றும் 1999 மற்றும் 2005 அதிபர் தேர்தல்களில் 13 வேட்பாளர்கள் இருந்தாங்க. 2010ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிபர் வேட்பாளர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது. அந்த அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கை 22. இது 2015இல் 19ஆக குறைஞ்சது. இதனால 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. இந்த ஆண்டு இலங்கை அதிபர் தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இலங்கை தேர்தலில் வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்படுவதால் மிக நீளமான வாக்குச்சீட்டை அச்சடிக்க வேண்டும். அதற்கான பெட்டிகளும் தயார் செய்யப்பட வேண்டும். அதனால் இந்த தேர்தல் அதிக செலவை ஏற்படுத்தும். இலங்கை சிக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிகளை இது பெரிய சுமையாக பார்க்கப்பட்டாலும் ஜனநாயகத்திற்காக இதை செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு வாக்காளர் வாக்களித்து மடித்து வாக்குப்பெட்டியில் போடும் நீளமான வாக்குச்சீட்டை அதிகாரிகள் பிரித்து குறைந்தது 3 முறை எண்ணணும். எந்த ஒரு வேட்பாளரும் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் 2வது மற்றும் 3வது விருப்பத் தேர்வுகளுக்காக அதிகாரிகள் மீண்டும் எண்ண வேண்டும். தேர்தல் முடிவுகள் வெளியாக நீண்ட நேரம் ஆகும். இதில் மோசடி செய்யவும் வாய்ப்புகள் அதிகம். இதன் மூலமாக கட்சிகள் உடையுது, சில கட்சிகள் காணாமல் போகுது. மொத்தத்தில் ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்படுது. மேலும் போட்டியிடுகிற பெரும்பாலான வேட்பாளர்கள் சிங்கள பிரிவினைவாதத்தையே முன்வைக்கிறாங்க. ஆனால் இவங்களை யாரும் பெரியதாக மக்கள் செல்வாக்கு பெற்று தலைவர்களும் கிடையாது. எரிகிற கொள்ளியில எந்த கொள்ளியை மக்கள் தேர்ந்தெடுக்குவார்கள் என்பது தெரியல. இந்நிலையில் 7 தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைந்து வேட்பாளராக முன்னாள் எம்பி அரியேந்திரனை நிறுத்தியிருக்காங்க. ஈழத்திலேயே 7 கட்சிகள் என்றால் தமிழர்களின் ஒற்றுமை எந்த அளவுக்கு பரிதாப நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். தமிழ் பேசும் முஸ்லீம்கள் உள்ளிட்டோர் அடங்கிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. தமிழ் பேசுகிறவர்களாக இருந்தாலும் தங்களை தேசிய இன அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மத ரீதியாக அவர்கள் பிரிந்து நிற்கும் அவலமும் அங்கு இருக்கு. போதாகுறைக்கு மலையக தமிழர்களை பகடை காயாக்கும் மலையக தமிழர் பகுதி அரசியல் கட்சிகள் வேறு தனி ஆவர்த்தனம் செய்து வராங்க. மலையக தமிழர்களான இந்திய வம்சாவளி தமிழர் அவர்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்நிலையில் டிவி விவாதம் ஒன்றில் மலையக தமிழ் எம்பிக்கள் வேலுக்குமார், திகம்பரம் ஆகிய 2 பேரும் பங்கேற்றாங்க. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முடிவை மீறி வேலுக்குமார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். டிவி விவாதத்தின் போது வேலுக்குமாரினுடைய முடிவை திகம்பரம் கடுமையாக விமர்சித்தார். இந்த விவாதத்தில் வேலுக்குமாரும் திகம்பரமும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. ஒருவரை ஒருவர் துரோகி அப்படின்னு விமர்சித்து கொண்டாங்க. ஒருவரை ஒருவர் அடைமொழிகளால் கேலி பண்ணாங்க. இதனால டிவி விவாதம் அனல் பறந்தது. ஒரு கட்டத்தில் வேலுக்குமாரும் திகம்பரமும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக்கிட்டாங்க. மலையக தமிழ் எம்பிக்களின் இந்த மோதல் அப்படியே டிவியில் லைவாக ஒளிபரப்பாச்சு. இது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதையடுத்து இருவரையும் டிவி விவாத நிகழ்ச்சி நெறியாளர் சமாதானப்படுத்தினார். மலையக தமிழர்களை வைத்து வாக்குகளை வாங்கி அதிகாரத்தை பெறும் நபர்கள் இதனால் வரை அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவோ, குறைந்தபட்ச கூலியை பெற்றுத்தரவோ அல்லது மோசமான குடியிருப்புகளை சரி செய்து கொடுக்கவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ யாரை ஆதரித்தால் யாருக்கு லாபம் அப்படிங்கிற அடித்தடியில் இறங்கியிருக்காங்க. இலங்கையில் தமிழர்களின் போராட்டம் தோல்வியடைந்ததற்கு காரணம் தமிழர்கள் தான். உங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாதது தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு வடக்கே இருந்து வந்த எழுத்தாளர் அருந்ததி ராய் கூறும் அளவுக்கு தான் தமிழர்களின் நிலை பரிதாபகரமாக இருக்கு. அருந்ததி ராய் தமிழ்நாட்டு தமிழர்களையும் சேர்த்து தான் அப்படி சொன்னார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது.
ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்பதை உலகத் தமிழர் சமூகமும் எப்போதுதான் உணருமோ அப்படிங்கிற கேள்வி எழுது.